ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துக்காக ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போஸ்டிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 விஷயத்தையும் ஒன் பை ஒன்னாக கவர் பண்ண போகிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி முடிக்கும் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து வேக்கன்சிஸ்க்கான டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஒர்க்கர், ஃபார்மசி, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கலெக்டர், டென்டல் அசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 6 வகையான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th முடிச்சிருந்தாலும் போதும், தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 10th 12th டிப்ளமோ டிகிரி படிச்சிருந்தாலும் தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நார்மலாக கவர்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் க்ரைட்டீரியா வந்து 18லேருந்து 35 இருந்தாவே போதும், எந்த போஸ்டிங்ஸ்க்கு வேணால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரிட் பேஸ்டில் தான் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. மெரிட் பேஸ்ட்னா உங்களோட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிப்ளமோ டிகிரி மார்க் ஷீட், இந்த மூணையும் கன்சிடர் பண்ணி தான் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து ஆள் எடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூஸ் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் இருக்கும். எந்த வகையான ரைட்டிங் டெஸ்ட் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக நீங்கள் 10th 12th டிப்ளமோ டிகிரியில் நீங்கள் அதிகமாக மார்க் எடுத்திருந்தீங்கன்னா தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் தான். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது முதற்கொண்டு நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு நான் கீழே இங்கே டிஸ்கிரிப்ஷன் கீழே இங்கே வந்து டவுன்லோட் ஃபார் விருதுநகர்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்னு இருக்கு இல்லையா, ஜஸ்ட் கிளிக் பண்ணாவே அந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போவோம். அதுவும் நான் எப்படி நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 25 ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான லாஸ்ட் டேட் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. 10 to 15 days எக்ஸ்பெண்டட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் லாஸ்ட் டேட் வெளியிட்டாங்கன்னா என் டேட் வரத்துக்கு ஒரு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஷார்ட்ஸாவோ அல்லது கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு டெக்ஸ்ட்டாவோ உங்களுக்காக நான் மேக் பண்ணி போடுறேன். ஜஸ்ட் இந்த ஃபார்மை வந்து கிளிக் அவுட் பண்ணுங்கள். கிளிக் அவுட் பண்ணால் அந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த ஃபார்ம் நீங்கள் என்ன பண்ணால் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஜெராக்ஸ் எடுத்து இங்கே இருக்க டீட்டெயில்ஸ் என்னவோ அது ஒன் பை ஒன்னாக ஃபில்அப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அப்ளிகேஷனுக்கான பேர், உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்களுடைய ஏஜ் என்னது, நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருக்கீங்க, உங்களுடைய பர்சன்டேஜ் என்ன, உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, கரண்ட் அட்ரஸ், அப்புறம் பர்மனண்ட் அட்ரஸ், உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி. ஓகேங்களா? இதெல்லாம் இங்கே ப்ராப்பராக ஃபில்அப் பண்ணிவிட்டு பிளேஸ், அதுக்கப்புறம் டேட், உங்களுடைய சிக்னேச்சர் வச்சு இந்த ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் அட்டாச்மெண்ட் டாக்குமெண்ட்ஸில் ஒரு சில அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக எடுத்த 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ், கலர் ஃபோட்டோஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் ஆர் 12th மார்க் ஷீட் கண்டிப்பாக வைக்கணும். ஓகேங்களா? அதுக்குரிய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்லாம் ஸ்கேன் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். சார் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தான். 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிகிரி, நீங்கள் அதுக்கப்புறம் டிப்ளமோ முடிச்சிங்கன்னா டிப்ளமோ மார்க் ஷீட், இது எல்லாமே ஜெராக்ஸாக செல்ஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்கன்னா எஸ்டி மார்க் ஷீட் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரூஃப் ஆஃப் லீஜன்ஸ்க்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து கேட்குறாங்க, அது வைக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து வாங்கணும். உங்களுடைய ஓட்டர் ஐடி இருக்கணும். நீங்கள் பஞ்சாயத்தா இல்லை நீங்கள் வந்து கார்ப்பரேஷனா இல்லை அது டேக்ஸ் ரிசிபிலிட்டியா அது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த காப்பியும் வைக்கணும். ஆதார் கார்டு, ரேஷன் கார்ட்ஸ் வந்து வைக்கணும். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் ப்ரூஃப் வந்து வைக்கணும். ஓகேங்களா? இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்து அந்த கொரியர் அந்த அந்த 2 அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து கொரியர் பண்ணி அனுப்பிச்சிடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டிஎன் கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதை பற்றி கிளியரான இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு நான் டெக்ஸ்ட்டாவோ இல்லை ஒரு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் வீடியோவாக கூட என்னென்ன உங்களுக்கு தேவைப்படுதோ அது கூட நான் வீடியோவாக மேக் பண்ணி கூட போடுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி முடிக்கும் பாருங்கள். நிறைய பேர் நடுவில் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க.
அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் நடுவில் என்ன சொல்லியிருக்கேன்னு மிஸ் அவுட் ஆயிரும். அதனால் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து ஸ்கிப் அவுட் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக சொல்கிறது தான். ஓகேங்களா? இந்த வீடியோ நான் இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் என்றைக்கும் எங்களுக்கு வந்து தேவை. உங்களுக்காக எந்த வகையான கவர்மெண்ட் ஜாப்ஸ், எந்த வகையான ப்ரைவேட் ஜாப்ஸ் என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான இன்ஃபர்மேஷனை நாங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஓகேங்களா? அதனால் உங்களுடைய சப்ஸ்கிரைப், உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் எங்களை வீடியோஸ் போகிறதுக்கான கொஞ்சம் மோட்டிவேஷன் படுத்தும். அதனால் லைக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். நைஸ் டே. பாய்.